1955 நமது தேவர் அவர்கள் பர்மா வாழ் தமிழர்களின் அழைப்பின் பேரில் 2வது முறையாக பர்மா செல்கிறார். தேவரை வரவேற்க பர்மா திரண்டது போல் தமிழர்கள் சீருடை அணிந்து தொண்டர்கள் புத்தமத தலைவர்கள் என பர்மிய மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார்கள். பர்மாவில் ஏறக்குறைய 3 மாதம் தங்கி அரசியல் ஆன்மீக சொற்பொழிவாற்றுகிறார். தேவருடன் பர்மாவிற்கு பி.கே. மூக்காத்தவரும் மதுரை கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் எம்எல்சியுமான சக்திமோகன் அவர்களும் உடன் இருக்கிறார்கள். பர்மாவில் தங்கியிருந்த பொழுது நேதாஜியால் நடத்தப்பட்ட ஆசாத் ஹிந்த் சர்க்காரின் நடவடிக்கைகள், போராட்டங்கள், சம்பவம் தொடர்பான பல உண்மைகளை கண்டறிகிறார்கள். அங்கே புத்த துறவிகள் மத்தியிலே புத்தர் பற்றி பேசும் பொழுதும் அவர்களுக்கே தெரியாத புத்த மகானின் ஆச்சரியப்படையத்தக்க நிகழ்வுகளை வரலாற்று பூர்வமாக எடுத்துரைக்கிறார். புத்தரின் தத்துவங்களை ஆங்கில மொழியில் தேவர் அவர்கள் பேசியதை கேட்ட பர்மிய நாட்டு தலைமை நீதிபதி பர்மிய மொழியில் மொழிபெயர்க்கிறார். தேவர் பர்மாவில் தங்கியிருந்த பொழுது 1955 திபெத் சைனா பார்டரில் உள்ள கான்ஸ்டேட் மன்னரால் அழைக்கப்பட்டு தேவர் அவர்கள் மட்டும் கிளம்பி செல்கிறார். மூக்கியாத்தவர் சக்திமோகன் பர்மாவிலே தங்க வைத்து விட்டு செல்கிறார். சான்ஸ்டேட் என்ற மாகாணம் பர்மிய சீன எல்லையை ஒட்டியுள்ள அசாமின் எல்லையோர மாகாணம். அந்த சமயத்திலே பர்மா சீனா எல்லை தகராறு சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு வந்த சீன தூதுக்குழுவில் நமது தலைவர் நேதாஜியும் இருந்திருக்கிறார். இந்திய சந்திப்பிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் தேவர் அவர்களின் பர்மா விஜயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேதாஜியை சந்தித்த பின் சான்ஸ்டேட்டுக்கு வந்து அங்கிருந்து ரங்கூனிலிருந்து விமானம் மூலம் கல்கத்தா நகரில் இறங்குகிறார். அதன் பிறகு பத்திரிகை நிறுவல் மாநாடு நடந்தது. அதிலே நேதாஜி இறக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். தகுந்த நேரத்திலே நேதாஜியின் ஆசிய விடுதலை சேனை இந்தியாவில் இறங்கும் என்று ஆணித்தரமாக பேசுகிறார். தேவரன் பேச்சால் மருண்ட நேரு சர்க்கார் நேதாஜி இறந்து விட்டார் என்று மக்களை நம்ப வைக்க மரணம் மறட்டி விசாரிக்க நேதாஜி கமிஷன் என்ற விசாரணை கமிஷனில் நியமிக்கப்பட்டது. அதிலே இந்திய தேசிய ராணுவ தளபதி ஷார் நவாஸ்கான் என்பவர், அந்தமான் கை கமிஷனர் மெய்தா என்பவருடன் நேதாஜி உடன் பிறந்த அண்ணன் சரத் சந்திர போஸ் ஆகியோர் கொண்ட கமிட்டி அமைக்கப்படுகிறது. அந்த கமிஷனுக்கு சாட்சியாக கூடிய சட்டப்படி நம் தேவர் அவர்களை அழைக்கிறார்கள். கமிஷனிலே நேதாஜி பற்றி உண்மை நிலை தெரிய வேண்டுமானால் பதவியில் அதிகாரப்பூர்வமாக உள்ள இந்திய தலைமை நீதிபதி மூலமாகத்தான் கைகேசன் இயங்க வேண்டும். இந்திய தூதரகத்தின் மூலம் உலகில் எந்த நாட்டிற்கும் சென்று விசாரிக்கும் முன்னனுமதியும் பெற வேண்டும் என்று வாதிட்டார் நம் தேவர் அவர்கள். உலகமொத்த முடிவிலே ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் தயாரித்த போர் குற்றவாளி பட்டியலிலே நேதாஜியின் பெயர் இருக்கிறது. நேதாஜி இந்த விசாரணை சமயத்தில் இந்தியாவிற்கு வந்தால் அவரை ஆங்கில அமெரிக்க பிடியிலிருந்து காப்பாற்ற இந்திய சர்க்கார் வாக்குறுதி கொடுக்குமா என்றும் கேட்கிறார். அதற்கு முறையான சம்மதத்தையும் நேரு சர்க்கார் தரவில்லை. ஏனென்றால் நேருவின் காங்கிரஸ் கூடாரம் நேதாஜி வரவால் காணாமல் போய்விடும் என்பதற்காகத்தான். டில்லி பத்திரிகைகள் எல்லாம் தேவர் வெளியிட்ட கருத்துக்களை முக்கிய பகுதியில் பிரசுரித்தது. தேவர் கருத்துப்படி ஒரு பிரதிநிதியை தேவருடன் அனுப்பி வைக்க உண்மையை அறிய வேண்டும் என்று நேரு செய்ய தவறினார். நேருவின் சர்க்காருக்கு நேதாஜி பற்றி அக்கறை இல்லை என்றுதான் அர்த்தம் என்றும் பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டன. 1955 நேரு சர்க்கார் விசாரணை கமிஷன் காரணம் காட்டி நேதாஜி இறந்தது உண்மை என முடிவு செய்து பார்லிமெண்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதன் பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது 250 எம்பிக்கள் சேர்ந்து ஷார் நவாஸ்கான் கமிஷன் நேதாஜி பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. மீண்டும் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். 1971 கோஸ்லா கண்ட்ரியின் தனிநபர் கமிட்டி சீனா சென்று விசாரிக்கவில்லை. நேதாஜி இறந்ததாக கூறப்பட்ட பார்மோசா தீவுக்கு போகவில்லை. நேதாஜி சிறை வைக்கப்பட்டுள்ளார் என்று வதந்தி செய்தியும் அறிய ரஷ்யாவும் செல்லவில்லை. அதன் பிறகு விபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுது கமிஷன் அமைக்காமல் அரசாங்க ரீதியில் ஜப்பான், சீனா, ரஷ்யா, பார்மோசா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அரசாங்க கடிதம் மூலம் விசாரணை மேற்கொள்கிறார். முயற்சியும் எடுத்தார். ஆனால் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டதால் விசாரணை முயற்சி நின்று போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாடாண்ட பரம்பரையாக வரலாற்று பெருமைமிக்க சமுதாயமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலே திரளாக வாழ்ந்து வரும் நம் சமுதாய மக்களின் முன்னேற்றம் முடங்கி கிடக்கும் வேளையிலே எதையும் சாதிக்க துணியும் எதிர்வரும் இடையூறுகளை எதிர்த்து அளிக்கும் ஆற்றல் பெற்ற நம் சமுதாயம் இன்று நமது வீரமிகு வரலாற்றை மறந்து மாற்றானுக்கு மண்டியிட்டு திரிகிறார்கள். மக்களை ஒன்று திரட்டும் மந்திர சக்தி படைத்த மகா மேதையில் வரிசையிலே நமக்கு கிடைத்த மாபெரும் தலைவர் மனிதகுல தெய்வம் ஐயா பசும்பொன் தேவர் திருமகனின் செயலால் ஆக்கப்பூர்வமாக வளர்க்கப்பட்ட பார்வர்ட் பிளாக் இயக்கம் காங்கிரஸ் காமராஜராலும் திராவிட இயக்கங்களாலும் சிதைக்கப்பட்டது. தேவர் அவர்களின் மறைவிற்கு பின்னால் நம் தமிழ்நாட்டின் 1/3 பங்கு ஜனத்தொகை கொண்ட தேவர் சமுதாயம், இதர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் நம் பசும்பொன் தேவர் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர் பின்னால் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் பெரும்பங்கு வகித்தார்கள். ஒரு இராணுவம் எப்படி நமது கேப்டனுக்கு அவரின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு கடமையாற்றுமோ அதுபோல நம் தமிழ்நாட்டு மக்கள் செயல்பட்டார்கள். ரஷ்ய புட்சி தலைவர் லெனினுக்கு கிடைத்த மக்களைப் போல், சீன புரட்சியாளர் மாசேதுங்கிற்கு கிடைத்த செஞ்சேனையைப் போல், 2ஆம் உலகப் போரில் கதாநாயகன் ஹிட்லருக்கு தலைவணங்கிய ஜெர்மனிய மக்களைப் போல்
நமது தாய் திருநாட்டின் விடுதலை போரில் வங்கத் சிங்கம் வீரத் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கொள்கையும் அவர்தம் இயக்கமாக பார்வர்ட் பிளாக் இயக்கத்தையும் தமிழகத்திலும் ஏக இந்தியா ரீதியிலும் தலைமை பொறுப்பேற்று போராட்டங்களையும் சிறைவாசத்தையும் தன்னால் வாழ்நாள் இறுதி வரை வளம் வந்தவர்தான் நமது தேசிய தெய்வீக தலைவர் தேவர் திருமகன். தென்னகத்தின் முடிசூடா மன்னன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அரசியல் செல்வாக்கையும் மக்களின் பலத்தையும் அளிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பலமடம் படைபலத்தை பிரயோகித்து பார்த்த காங்கிரஸ் சர்க்கார் ஒன்றும் எடுபடாத பட்சத்திலே 1957 முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் களத்திலே அதனால் வரை ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்த தலித் சமுதாயத்தின் பின்புறம் நின்று கொண்டு காமராஜரின் காங்கிரஸ் நாடார்கள் துணையோடு தலித் தலைவர் என்ற கூறி சமாதான கூட்டத்தில் கலந்து கொண்ட இமானுவேல் என்பவரின் கொலை சம்பவத்தை தொடர்புபடுத்தி முதுகுளத்தூர் கலவரத்தை தூண்டிவிட்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை தொடர்கிறார்கள். அந்த கலவரத்தில் அரசு பயங்கரவாதம் போலீஸ் பட்டாளத்தின் துணையோடு முதுகுளத்தூர் கீழத்துவால் மற்றும் சுட்டு வராட்டத்தில் 17 நபர்களை தேவர் சமுதாய இளைஞர்களை சுட்டு வீழ்த்தி தன் இரத்த தாகத்தை தெளித்துக் கொண்டார்கள். அதிலும் 2 அரிஜன சகோதரர்கள் தேவருக்கு உதவியது தெரிந்து அவர்களையும் கொண்டார்கள். அத்தோடு நின்றார்களா, நமது பசும்பொன் தேவர் அவர்கள் மேல் இம்மானுவேல் கொலை வழக்கையும் போட்டு சிறையிலும் அடைத்தார்கள். 18 மாத சிறைவாச விசாரணைக்கு பின் நீதிமன்றம் நம் தேவர் அவர்களை குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்தது. முதுகுளத்தூர் கலவரத்தை தூண்டிவிட்டு தலித் மக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள காங்கிரஸ் செய்த மறைமுக ஏற்பாட்டால் தமிழகம் இரத்தக்காடாகியது. அதன் பிறகு வந்த திராவிட இயக்கங்களும் தங்கள் பங்குக்கு தங்களை கொண்டு ஒரு அரசியல் கூட்டம் வேண்டும் என்ற யோசனையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த முதல்வரின் ஆட்சி ஏற்படும் பொழுது எல்லாம் ஜாதி கலவரம் நடக்காமல் இருந்தது கிடையாது. பொது உடைமை பேசும் கோபாலபுரத்தார் ஆட்சியிலே இவை ஜகசம். ஒரு பிரிவினரை மாத்திரம் தன் உறவினராக திருமணம் பாண்டங்களாக ஆக்கிக் கொள்வார். அவருடைய சமாதானங்கள் எல்லாம் ஒற்றுமுடன் இருந்த முக்குள மக்களை எல்லாம் கல்லர் மறவர் அகமுடியார் எனவும் அவர்களின் உறுப்பிரிவான அம்பலகாரர் நாட்டார் கல்லர் தஞ்சை கல்லர் திருச்சி கல்லர் கொண்டையோட்டையார் திருநெல்வேலியார் சிவகங்கையார் சேது நாட்டவர் என தராதாரம் பிரித்து அந்த ஜாதிய தலைவர்களை ஆசை காட்டி பதைமுகம் கொள்ள செய்து பகமை பாராட்ட செய்து முக்குள மக்களை சிதறச் செய்து தங்கள் சுய லாபத்தையும் சுயமரியாதை இயக்கத்தையும் திறம்பட வளர்த்து வருகிறார்கள். இதையெல்லாம் தெரிந்தே நமது மக்களும் தலைவர்களும் இன துரோகிகளாக சுயநலவாதிகளாக பிணம் தில்லி கணுகு போல் மான மரியாதைகளை காற்றில் பறக்கவிட்டு கரை வெட்டியின் பின்னாலே கபட நாடம் ஆடித் திரிகிறார்கள். வந்தவனை போனவன் எல்லாம் நம் தலையிலே மிராய அரைப்பதற்கு மக்கள் என்ன அம்மிக்கல்லா ஆட்டு மந்தையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இலவசம் என்ற பெயரில் இழிச்சவைகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கரைவெட்டிலின் பின்னால் கழகத்தின் பின்னால் காங்கிரசின் கடன் மறைவிலே கபட நாடகம் போட்டு வாழ்ந்து கொண்டு வாய்க்கும் பொழுதெல்லாம் வாரி சுருட்டி மக்களின் வரிப்பணத்தில் மாட மாளிகையிலே கூட கோபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதற்கான காலம்தான், அதற்காக மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட களம்தான் தேர்தல் களம் என்பதை நமது மக்களின் தெளிவாக புரிந்து கொண்டு நமது அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கின் சின்னமாம் சிங்கம் சின்னத்திலே வாக்களிக்கும் வேண்டுகிறேன். ஒரு மாற்றத்தை தாருங்கள். மக்களின் பணத்திலே மகிடாபேசம் பண்ணியவர்களை, தமிழ்நாட்டை தனக்கும் தன் வாரிசுகளுக்கும் பங்கு போட்டுக் கொண்டவர்களை நடைபெறுகின்ற தேர்தல் நாட்டை விட்டு அகற்றி அவர்களை அடித்து கொள்ளைகளுக்கு நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளே நீதிபதியின் அழைப்பிற்காக காவலரின் காப்புகளோடு அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட விசாரணை கோப்புகள் விசாரத்தின் விபரீதத்தின் வீரியத்தை மேற்படியாளர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புத்தான் தேர்தல் களம். இந்தியாவின் எல்லையாவிய மணிப்பூரில் நம் இந்திய தேசிய கொடி ஏற்றி வைத்த பெருமைக்குரிய வீரபுருஷன் தான் நமது வீர தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதை ஒத்துக்கொள்வார்களா என்பதை இந்த நேரத்திலே கூற கடமைப்பட்டுள்ளேன். 2ஆம் உலகப் போரில் அங்கம் வகித்த தொழிலர் தலைவர் நேதாஜி அவர்களின் தென்னிந்திய தளபதிதான் நமது தென்னாட்டு வேங்கை சேது நாட்டு வீரமரவன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதையாவது ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எமது கேள்வி. தேசிய உடம்பில் தெய்வீக புள்ளியில் கொண்ட எமது சேது நாட்டு வேங்கை பசும்பொன் சிங்கம் தன் நேதாஜியின் கொள்கையை பின்பற்றி சமத்துவ சகோதரத்துவ சமதர்ம சோசியலிச ஆட்சி முறையை இந்தியாவில் கொண்டு வர பாடுபட்டவர்கள் தான் என்பதை நாடறியும். அந்த வங்கத்து சிங்கம் பெற்று தந்த சின்னம்தான் சின்னம். எனவே நமது சமுதாய இளைஞர்களும் எதிர்கால சந்ததியினரும் மாணவியரும் நேதாஜி அவர்களை பற்றியும் நமது மனித உல மாணிக்கும் கலியுக கடவுள் பசும்பொன் தேவர் அவர்களை பற்றியும் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்நிய வெள்ளையரையும் அவர் தம் அறுவடிகளையும் காங்கிரஸ் காரியவாதிகளையும் களத்திலே நேருக்கு நேர் சந்தித்து அளப்பரிய பல தியாகங்களை மறைக்கப்பட்டும் கிடக்கிறது என்பதை தக்க ஆதாரங்களுடன் எடுத்துரைக்கவே இந்த ஒளிப்பதிவை வெளியிடுகிறேன். நம் சமுதாய வரலாற்றை மன்னராட்சி முதல் வெள்ளையராட்சி வரை அதன் பிறகு ஜனநாயகம் என்ற பெயரிலே பணநாயக ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் இதுநாள் வரை சிறுமைப்படுத்தி சமுதாய ஒற்றுமையை சிதைத்த காங்கிரஸ் கழக ஆட்சியாளரின் பகல் வேஷத்தை கலைக்கவும் முக்குளம் என்ற கேடயத்தின் துணையுடன் நான் கண்ட தெய்வம் பசும்பொன் தேவரின் நல்ல ஆசியுடனும்
எமது வீரத் தலைவன் நேதாஜி எமக்கு அளித்த சிங்கத்தை அழைத்துக் கொண்டு புலிக்கொடி ஏந்தி புறப்படுகிறேன், புதிய புறநாறு படைக்க என்று கூறி விடைபெறுகிறேன். தவமுனி ஆண்டவர். ஜெய்ஹிந்த்.